மார்க்கத்தில் நுழைவதற்கு அவருடைய மாம்சத்தின் திரையை கிழித்தாராம். ஸோ அந்த மார்க்கத்தினில் நுழைவதற்கு நமக்கு அவருடைய இரத்தத்தினால் தைரியத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த பயம் நீங்கி நாம் தைரியத்தோடு பிதாவினிடத்தில் சேருவதற்கு அவருடைய இரத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த ஒரு மனது ஆத்துமா சிலுவையில் கொடுக்கப்பட்ட கிரயத்தையும் அதன் இரத்தத்தையும் அங்கு பலியிடப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் உற்று பார்த்து தன்னுடைய ஆத்துமாவை கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் நிரப்பும் பொழுது நிச்சயமாக அந்த இருதயத்தில் பயம் நீங்கி போகிறது. அப்ப துர்மனசாட்சி நீங்குவதற்கு, பயம் இல்லாமல் தைரியமாக பிதாவினிடத்தில் நாம் சேருவதற்கு அவருடைய இரத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சிலுவையில் கொடுக்கப்பட்ட அந்த இரத்தத்தை நாம் எந்த அளவுக்கு தியானிக்கிறோமோ, உற்று நோக்குகிறோமோ, நமக்காக அடிக்கப்பட்ட அந்த பஸ்காவை எந்த அளவுக்கு நாம் இருதயத்தில் தக்க வைத்துக் கொள்கிறோமோ, அந்த ஆட்டுக்குட்டியை நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ, நிச்சயமாக நாம் அந்த பயத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலை